ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டேனாலே மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் தான் வந்து செய்வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு மீன் குழம்பு. மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்லி மீன் குழம்பு காம்பினேஷன். ஸோ அது எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் மதியம் லஞ்சுக்கு அதே ஃபிஷ்ஷை வச்சு ஒரு டிஷ் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் லாங் வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்க முக்கியமாக வந்து தேவை மீன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் நெத்திலி மீன் வந்து காட்டியிருக்கேன். ஆனால் நான் வந்து நெத்திலி மீன் வைக்கல, சங்கரா மீன் குழம்பு. இது வந்து ஃப்ரைக்கு தான் வந்து நெத்திலி மீன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா மீன். இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை சேர்ப்போம், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, புளி கண்டிப்பாக நம்ம வந்து சேர்ப்போம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து பால் எடுத்து நம்ம வந்து தேங்காய் பால் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது மூணுமே வந்து முக்கியமானது. நான் வந்து மற்ற மசாலாலாம் நிறைய சேர்க்க மாட்டேன். மீன் குழம்பு மசாலா எல்லாம் சேர்க்கறது இல்லை. ஸோ இதுவே வந்து நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப மசாலா சேர்த்தாலும் இந்த நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யோகியும் வந்து எனக்கு ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நெத்திலி மீன் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்து யோகிக்கு ரொம்ப பிடிக்கும் அது பண்ணுறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாரு மீன், இந்த பிரான் இதெல்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செய்யட்டும், வேலையை கொஞ்சம் செய்யட்டும் அப்படிங்கிறனால நானும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். 2 மீன் எடுத்து காமிச்சேன். அப்புறம் திரும்ப வந்து அவரே வந்து செஞ்சாரு. ஸோ உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு கிச்சனில் எந்த மாதிரி வேலையில ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நான் வந்து இடிச்சு வந்து போட்டேன். பூண்டு நம்ம இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன் குழம்புக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து சேர்க்க மாட்டோம். சில பேர் வந்து சேர்ப்பாங்க, நான் வந்து இஞ்சி சேர்க்க மாட்டேன். பூண்டை வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் இடிச்சோடனே அந்த தோல்லாம் வந்துடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நச்சுட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சில மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டை வந்து கிளப்பி விடும். அதே மாதிரி நம்ம புளி சேர்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சூடு தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் வந்து சேர்ப்பாங்க. நீங்க எந்த எண்ணெய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடுகு, வெந்தயம் போடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் கடுகு, உளுந்து தாளிப்பு போடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு அந்த கடுகு, வெந்தயமும் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி, நல்லெண்ணெயும் வந்து குளிர்ச்சி. நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிமார்கள், நம்ம அம்மா எல்லாமே வந்து சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப வந்து டேஸ்டியா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்புக்கு வந்து சுவையை வந்து தனி தான். எத்தனை பேர் மண் சட்டி மீன் குழம்பு வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானுமே வந்து மண் சட்டியில் வந்து குழம்பு வச்சிருக்கேன். அந்த மண் சட்டி வந்து விரிசல் விட்டனால திரும்ப அது மாதிரி வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வைப்பேன். ஸோ வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு நம்ம நல்லெண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தேவைக்கேற்ப உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து எல்லாம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து சுண்டி வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அந்த எண்ணெயில் வதங்கி. அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து எடுத்தேன். எவ்வளோதான் நம்ம தேங்காய் பாலுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதான் நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால அவன் துணியிலேயே வந்து புழிஞ்சிட்டேன். ஸோ நான் வந்து சங்கரா மீன் வந்து 2 வந்து போட்டிருந்தாங்க. அந்த எடைக்காக வந்து 1 கிலோவுக்கு வரல அப்படிங்கிறனால கொடுவா மீனோட சேர்த்து சங்கரா மீன் 2 போட்டிருந்தாங்க. நான் வந்து கொடுவா மீனோட அந்த மண்டை, வால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குழம்புல வந்து போட்டேன். சங்கரா மீன் 2 இருந்துச்சு, அதையும் வந்து குழம்புல போட்டு காலையில் இட்லிக்கு மட்டும் சிம்பிளாக வந்து செஞ்சாச்சு. ஸோ வந்து இட்லிக்கு வந்து மீன் குழம்பு காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்தோடனே தேங்காய் பால் கொஞ்சம் வந்து எடுத்தது ஊற்றியாச்சு. மீன் குழம்பு வைக்கும்பொழுது நம்ம வந்து ரொம்ப வந்து கொதி விட தேவையில்லை, ஏன்னா மீன் வந்து அப்போ கரைஞ்சிரும். ஸோ அந்த கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்து வரும். ஸோ 2 நிமிஷம் வந்து வெந்தாலே போதும் மீன் அந்த சூட்டில். மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு கூட முட்டை சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மீன் குழம்பு நீங்கள் எவ்வளோ மீன் சாப்பிட்டாலுமே அந்த வயிறு வந்து அந்த கின்னுன்னு ஆகாது. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மீன் குழம்பு இட்லி காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு. காலையில் டிஃபன் வந்து நல்லபடியாக சாப்பிட்டாச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை.
ஏன்னா ஃபிஷ் வந்து நிறைய இருந்துச்சு. அதை வந்து நம்ம தனியாக வச்சிருந்தோம்னா நாளைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கும். நாளைக்கு வந்து நமக்கு பஞ்சமி வந்து வழிபாடு செய்யணும். ஸோ இன்னைக்கே வந்து நம்ம எல்லாமே வந்து காலி பண்ணிடணும். இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நமக்கு தெரியும். நெய், கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். ஏன்னா நான் ஒரு அரை டம்ளர் தான் வந்து அரிசி வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபிஷ் பிரியாணிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ஃபிஷ் பிரியாணி டேஸ்ட் வந்து அவ்வளோவா கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்தது. கொஞ்சம் மட்டும் காரம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதில் வந்து நெய்யை வந்து நான் விட்டுட்டு நான் வந்து நல்லா கிளறி விட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணலாம் பிரியாணிக்கு. ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வந்து வதங்கணும். வதங்கினாதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். ஆனால் வந்து நல்ல எண்ணெயில் அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட் வரும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வதங்கி வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் நல்லா வரும். ஜூஸியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பொருட்களை வச்சு தான் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், பச்சை மிளகா இருக்கட்டும், அதே மாதிரி அளவு வந்து கரெக்டாக போடும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய செஃப் மாதிரிலாம் நம்ம எல்லாரும் சமைக்க முடியாது. ஆனால் நமக்கு தேவையான நம்ம அம்மா பார்த்து, நம்ம பாட்டியை பார்த்து, நம்ம அக்காவை பார்த்து, நம்ம தங்கச்சியை பார்த்து, இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தவங்க வீட்டில் செய்வாங்க. அவங்களோட ரெசிபிஸை வந்து சீக்கிரட்டை கேட்டு நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ யூடியூப்ல நிறைய வந்து இருக்கு. நம்ம வந்து அதை பார்த்தே வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து இருந்தாலுமே நம்ம கைப்பக்குவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம வந்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சமையல் பண்ணும்போது ரொம்ப வந்து மனசும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம மைண்டுக்கும் நம்மளுடைய அந்த சமையலுக்குமே ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் டென்ஷனாக வந்து இது பண்ணிட்டோம்னா உப்போ காரமோ அதிகமாக போயிடும். ஸோ அதிலேயே சொல்லிடுவாங்க என்ன கடுப்புல செஞ்சியா சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஸோ இன்னைக்கு நான் வந்து கடுப்புல செய்யல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மீன்லேயும் கொஞ்சம் மசால் தடவி நான் வந்து அதை வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் காரமாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி பிடிக்கும், எந்த ஃபிஷ் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து மசால் தடவி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு. ஒரு 5-6 பீஸ் மீன் தான். மீன் பிரியாணி செய்யும் போது மீன் வந்து உடையாம இருக்கணும். அதனால நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அரிசி போடுவோம். நான் வந்து இன்னைக்கு வந்து தம்லாம் போடல, தம் போடாம விசில் தான் வச்சேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து தொக்கு மாதிரியே ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவே இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்தனால 1 டம்ளர் அப்படின்னா அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி வந்து விடணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணால் பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்கும். இதில் லெமன் கூட நம்ம ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விடலாம். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால வந்து பிழிஞ்சு விடலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு ஈக்குவலாக வந்து நம்ம அப்படியே வந்து அழகா வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து உடையாம வரும். ஏன்னா பாஸ்மதி ரைஸுங்கிறது ரொம்ப நீட்டமா தான் நல்லா இருக்கும். ஸோ அது அரிசி வந்து உடையாம இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி லெவலுக்கு அந்த அரிசி வந்து ஈவனா வரும்பொழுது நாம வந்து ஃபிஷ்ஷை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ ஃபிஷ் வந்து நல்லபடியாக சேர்த்தாச்சு. பாருங்க தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். நல்லா வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா, எந்த மாதிரி பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல உங்க வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னம்மா சாமியும் கும்பிடுறீங்க, நான்வெஜ் செய்றீங்கன்னு சில பேருக்கு கேட்கலாம். ஸோ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் கணவருக்கும் என் குழந்தை எனக்குமே வந்து நான்வெஜ் எல்லாம் பிடிக்கும். ஆனால் அவங்க வந்து எனக்காக சில விஷயங்களை வந்து விட்டு தருவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்மளும் சில விஷயங்களை செஞ்சு தரணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எங்க அத்தை எல்லாம் வராங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் எங்க அத்தையோட அம்மா, எங்க வீட்டுக்கோட அம்மாயி வராங்க. ஸோ அவங்களும் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்மளும் நல்லா ருசியாக செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மீன் வறுவல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீனை எடுத்தது மெயினா. அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க வரோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசு அதிகமாயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்றாங்கும் போது நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தர தப்பு இல்லை. எல்லாமே வந்து டெய்லி வெஜ் தான் சாப்பிடுவாங்க அவங்கலாம். ஸோ அதனாலதான் இதை ரெடி பண்ணோம். ஸோ உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு எல்லாமே வந்து வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, ஃபிஷ் பிரியாணி செஞ்சாச்சு. உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லோருக்குமே ஹாப்பி சண்டே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.